Hi friends, welcome to Ashiba's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரே ஒரு கப் அரிசி மாவு வச்சு எப்படி சூப்பரா டேஸ்டா கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு நான் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேங்க. வறுத்த மாவா இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்காத மாவா இருந்தா இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து யூஸ் பண்றப்ப கொழுக்கட்டையோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த அரிசி மாவில் அரை ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்ப இந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போ இந்த மாவில் கொதிக்க இருக்க சுடு தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி பிசைகிறப்ப கொழுக்கட்டை சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வருங்க. மாவை ஃபுல்லாக பிசைஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் மாவு உருட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன ஷேப்லலாம் கொழுக்கட்டை போடலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவை உருட்டிட்டு நடுவில் விரலை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா குழி மாதிரி வரும். இந்த ஷேப் ரொம்ப அழகாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக உருட்டிட்டு அதை பட்டையாக தட்டிட்டு நடுவில் குழி மாதிரி உருட்டிக்கலாம். மூணாவது பட்டையாக தட்டிட்டு ஓரத்தில் அந்த குழியை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நாலாவது ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ரவுண்ட் ஷேப்பு தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாவை ரவுண்டாக உருட்டிட்டு பட்டையாக தட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா மாவை ரவுண்டாக உருட்டிட்டு இந்த மாதிரி உரல் மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இந்த கொழுக்கட்டையை பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த ஷேப்லேயே தான் இந்த கொழுக்கட்டையை பண்ண போகிறேன். ஸோ அந்த ரவுண்டாக உருட்டிட்டு நடுவில் குழி இருக்கிற மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதை இட்லி சட்டியில் போட்டுட்டு நல்லா ஆவி காட்டிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. வாசனை நல்ல மணமாக இருக்குங்க. வறுத்து நம்ம சேர்த்தனால கொழுக்கட்டையோட மனமே தனியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு மசாலா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதக்கி கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த கடலைப்பருப்பு சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலு. இப்போ இந்த மசாலில் தூக்கி கொழுக்கட்டையை போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். மசாலா நல்லா அதில் ஒட்டுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டதும் இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம். ஆல்ரெடி கொழுக்கட்டையிலே உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக தூவினா போதும். லாஸ்ட்டாக மல்லித்தலையும் போட்டுட்டு 2 கிண்டிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக கொழுக்கட்டை ரெடி ஆயிருங்க. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களால் பார்க்க முடியும்.